இது ஒரு யூனிவர்சல் இன்டெலிஜென்ட் மூவி. ஸோ இந்த படத்தை பார்க்குற ரசிகர்கள் வந்து நான் மிகச்சிறந்த அறிவாளி, நான் ஒரு மண்டக்காரன், நான் ஒரு மூலக்காரன் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்க தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்ல. இந்த படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமான உபேந்திரா சொல்லியிருக்காரு, நீ எல்லாம் இந்த படத்தை பார்க்கவே அவசியமே இல்லை, ஒரு ரசிகனாக இந்த படத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை தான் என்ன அப்படின்னா விளங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில். இன்னொன்று, இது ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்குள்ளார எல்லா நாட்டு மக்களும் இருப்பாங்க. நாம் இது கற்பனைக்கு உள்ளே தான் கொண்டுட்டு போகணும். இதில் வந்து ரியாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. நீ ஏன் அப்படி பண்ண, இது இப்படியே சொன்ன அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை இந்த படத்தில். ஸோ எடுத்த உடனே ஓப்பனிங்னா ஆதாம் ஏவாள் கதைக்கு போயிடுவோம். கருப்பு வெள்ளை, பேய் கடவுள், இந்த உலகம் சீரழியிறப்போ வந்து கல்கி பகவான் குதிரையில் வருவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்கால அரசியலை உள்ளுக்குள்ளார புகுத்தி இருக்குது. அதாவது வேர்ல்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, நம்ம லோக்கல் கர்நாடகா, தமிழ்நாடு, சவுத் ஜோனு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பஞ்சாயத்துகளும் இந்த படத்துக்குள்ளே அங்கங்கே சொருகி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நார்மலாக ஒரு பிட் பாக்கெட்டை அடிக்கிறவன் ஒரு அரசியல் பதவிக்கு வந்தான், அவன் என்ன மாதிரியான கூத்துக்களெல்லாம் செய்வான் அப்படிங்கிறதும், ஒரு நல்லா இருக்கிறவன் அவன் நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறப்ப அவனை என்ன மாதிரியான கெடுதல்லாம் அவனுக்கு செய்யணும் அப்படிங்கிறதும், கேட்ஜெட்ஸே தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிற இளைஞர்களாகட்டும் இல்லை மக்களாகட்டும், இவங்களுக்கும் சரி உண்மையாக இருக்கணும், அதாவது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும் அப்படின்னு நேசிக்கக்கூடிய ஆட்களாகட்டும் சரி, இவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளார இருப்பாங்க. அதுலேயும் இந்த உலக அரசியல் பேசியிருக்கலாம் வந்து நகைச்சுவாக பண்ணியிருப்பாப்புல. சீனாக்காரன் வந்து பிளாஸ்டிக் பொருளை எடுத்துகிட்டு தள்ளு வண்டியில் வர மாதிரியும், அமெரிக்கன்ஸ் அண்ட் ரஷ்யா பஞ்சாயத்துகள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயத்தை உள்ளுக்குள்ளார வச்சுருக்காப்புல. இது ஒன்லைனில் இப்படி நேராக அப்படி சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இந்த படத்தை சொல்லிட்டு போக முடியாது. இது ஆரம்பிக்கும் இங்கே போய் முடியும் அப்படியெல்லாம் கிடையாது. படத்தினுடைய ஓப்பனிங்கே ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து மண்டை கொலை போட்டுருக்கிற வேலையை அழகாக பண்ணியிருப்பாப்புல உபேந்திரா. ஏன்னா இவருடைய டைரக்ஷனில் வர்ற படங்கள் எல்லாமே வந்து வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாப்புல. இன்னோவேட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மனுஷங்கிட்ட. அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸாக திங்க் பண்ணி பண்ணக்கூடிய ஆள். இது கர்நாடக மக்கள் வந்து தூக்கி கொண்டாடுவாங்க இந்த ஆளை. நம்ம வந்து பெருசாக இந்த பக்கம் அவரோட காற்று பெருசாக படாதனால நமக்கு அதை பற்றி தெரியாது. உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி மூவி பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் பார்க்கலாம். முதல் சொன்ன மாதிரியே தான் இந்த படம் நான் யோசிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சா கண்டிப்பாக இருக்காது. டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படம் முழுக்க முழுக்க போயிட்டுருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்குமானா வாய்ப்பு இல்லை. இப்படி தான் இந்த படம், இதுதான் இந்த படம். இந்த படத்தினுடைய ரிவ்யூ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் வந்து நம்ம சேனலில் மற்ற படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள்.